நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இது வரைக்கும் நூல் விமர்சனம் இல்லை பரிந்துரை மட்டும்தான் நான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி நான் பேச நினைக்கிற ஒரு டாபிக் எப்படி எனக்கு நூல்கள் வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நான் புதுசாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இன்னொரு ஹாபி. இதை ஹாபின்னு மட்டும் சொல்லி நிப்பாட்டிட முடியாது. ஏன்னா இது எனக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இல்லை எமோஷனல் வெல்பீயிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மன அழுத்தம், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி நிறைய இருந்த காலகட்டம். ஏன்னா அப்போ தான் என்னோட தந்தையார் காலமானார். ஸோ அந்த க்ரீஃப் ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ண காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம் என்னை அதிலிருந்து வெளிக்கொணர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா ஸ்கெட்சிங், அதாவது வரைகிறது. ஸோ வரைகிறது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கும். ஒரு 5-6 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் ஸ்கெட்சோ இல்லைன்னா ஒரு கலர் சாப்பீஸோ இல்லை கலர் பென்சிலோ இல்லை நார்மல் பென் ஸ்லேட்டில் குச்சி வச்சு கொடுத்தீங்கனாலும் வரைகிற அந்த ஒரு ஆர்வம் நம்மளாவே நம்ம அதை குறைச்சிக்கிறோமா இல்லை நம்ம கல்வி முறை அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது இல்லையான்னு தெரியல. பட் நம்ம எல்லாருக்குமே ஆஸ் அன் அடல்ட் ஆகும்போது அந்த வரைகிற ஸ்கில் லெவல் அந்த குழந்தை பருவத்தில் என்ன வரைஞ்சோமோ, ஸ்டிக் ஃபிகர் வரைஞ்சோமோ அதோடு நின்று போயிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அர்பன் ஸ்கெட்சிங்ன்ற ஒரு புதுசான ஒரு விஷயம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அர்பன் ஸ்கெட்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்ட் அப்சர்வேஷனில் வரைகிறது. அதே மாதிரி அதாவது ஃபோட்டோவையோ இல்லைன்னா மெமரியிலேருந்து பார்த்து வரையாமல் அது என்ன ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஒரு கிராண்டான தாஜ்மஹால் மாதிரி பில்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு தெருவில் பில்டிங்ஸ் அண்ட் மனிதர்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன இதில் விதிவிலக்கே கிடையாது, எதனாலையும் நீங்கள் வரையலாம். ஆனால் என்னென்னா ரூல் என்னென்னா நீங்கள் லொக்கேஷனில் வரையணும். அப்புறம் ரொம்ப மினிமம் ஆர்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வரையணும். ஸோ நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஜென்ரலாக எனக்கு பில்டிங்ஸ் வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதனால் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள்லாம் படித்ததுனால ஸோ பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ்லாம் வரைகிறது நேச்சுரலாகவே வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஒரு சின்ன நோட் புக்கும் ஒரு பேனா எடுத்துகிட்டு போவேன். எதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தட்டுப்படுதோ வரையணும்னு தோணுதோ அதெல்லாம் வரைவேன். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் வரையலாம். நீங்கள் உட்காந்து உங்கள் கையை கூட நீங்கள் வரைஞ்சி இது எப்படி எனக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் மாதிரி. அந்த மொமெண்ட்டில், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் அப்படியே மூழ்கி போயிடுற ஒரு தன்மை இருக்கும் இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சிங்கன்னா. ஸோ எனக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப பீயிங் இந்த ப்ரெசன்ட் இந்த மெடிடேஷன் மாதிரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணி முதல்ல வரைய ஆரம்பிக்கும்பொழுது நான் பண்ண தப்பு என்னென்னா, நிறையா வரைகிறவங்களோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களோட ரொம்ப கம்பேர் பண்ணுவேன். பார்த்தா நம்மளோட ட்ராயிங்ஸ் ரொம்ப ருடிமெண்ட்ரியாகவும் ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இப்போ நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போகிறீங்கன்னா என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ப்ளஸ் அர்பன் ஸ்கெட்சிங் டிப்ஸு, அப்புறம் என்னென்ன ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றது தனியாக போடுறேன். பட் இன்றைக்கி கடைசியாக நான் வரைஞ்ச ஒரு ஸ்கெட்ச் புக். ஸோ இது நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன், நான் எப்படி உள்ளே போனேன்றது சொல்கிறதுக்காண்டி சொன்னேன். பட் இன்றைக்கி இன்டென்ஷன் என்னோட ஒன் ஆஃப் த ஸ்கெட்ச் புக்ஸை நான் சும்மா ஒரு வாக் த்ரூ மாதிரி ஒரு டூர். ஸோ இது கடைசியாக நான் வரைஞ்ச ஒரு ஸ்கெட்ச் புக். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பேஜஸ். ஸோ இதுதான் அந்த ஸ்கெட்ச் புக். ஸோ இது ஃபஸ்ட் பேஜில் ஜென்ரலாக நீங்கள் என்ன வேணாலும் வரையலாம். அதே மாதிரி என்னோடய இன்ஃபர்மேஷன் இருக்கும். எதுக்குன்னா, ஒருவேளை இந்த ஸ்கெட்ச் புக் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டேனால தொலைஞ்சிருச்சுனாலும் யாராவது திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி இந்த வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் இந்த செகண்ட் பேஜ் அர்பன் ஸ்கெட்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக என்னென்ன ஆர்ட் சப்ளைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த
உங்களோட டிராயிங்ஸ்க்குன்றதை வந்து அந்த ஆர்ட் சப்ளையே ஃபஸ்ட்டு வரைகிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்து ஓவர்வெல்ம் ஆகிடாங்க. இது வந்து 5 வருஷமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியல் சேர்த்தது நான். பட் வெரி சிம்பிள் பேனா, பென்சில், பால் பாயிண்ட் பென், ஒரு அன்ரோல் நோட் புக் கூட போதும். ஸோ இதில் வந்து எனக்கு மெயினான அடிஷன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணது வந்து இந்த வாட்டர் கலர். ஸோ வாட்டர் கலர் வந்து இட் பிரிங்ஸ் லைஃப் டு த ஸ்கெட்ச். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேஜ். அப்புறம் வந்து ஜென்ரலாக வீட்டில் சுற்றி இருக்கிற செடிகள் அப்புறம் இந்த மாதிரியாக வரைவேன். ஏன்னா அது வந்து மனிதர்கள் முகத்தை வரைகிறது வந்து ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு நம்ம ஹியூமன் ஐக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு தப்பு இருந்தாலும் ஹியூமன் முகத்தை வந்து வரைஞ்சா வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும், ஆட தெரியும் நமக்கு. பட் மற்ற விஷயங்களில் வந்து நம்ம அவ்வளோ ஃபர்கிவிங்காக இருப்போம். அது ஏன்னு தெரில எனக்கு. ஸோ அதேமாதிரி ஒரு பேபி பேர்டு வந்து செத்து கிடந்தது. ஸோ அதே வரைஞ்சேன். இந்த மாதிரி கொஞ்சம் இதை தான் வரையணும் அதுதான் வரையணுன்ற ஒரு ரூல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன படுதோ. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் அக்யூமுலேட் ஆன இந்த கிராக்ஸு, ஸோ பக்கத்து வீட்டில் பகுதி இருக்கிறவங்களோட ஃப்ரண்ட் யார்டு, அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச ஃபஸ்ட்டு பீச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து ஸோ இது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி. உங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து அன்னன்னைக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு இதாக இருக்குன்றதை டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளைஞ்ச வெள்ளரிக்காய், எங்கள் அம்மா எனக்கு சுட்டு கொடுத்த பணியாரம், இந்த மாதிரி மெமரபுளான விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் திஸ் அர்பன் ஸ்கெட்சிங். ஸோ வீட்டில் இருந்த ஸ்ட்ராபெரி செடி, அப்புறம் வந்து இங்கே நடந்த ஃபேரில் வந்து நிறைய அனிமல்ஸ் கொண்டு வருவாங்க இங்கே, ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ அது அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கிங் போகும்போது இருக்கிற எங்கள் ரோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த என்னோட பைக்கோட ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், நான் ஓட்டுற பைக்கோடது. அப்புறம் இந்தியாவுக்கு இப்போ ரீசெண்டாக போனப்போ வந்து நிறைய டைம் இல்லை ஃப்ளைட்டில். ஸோ அதனால் இருந்த டயத்துக்குள்ளே வந்து அந்த ஃப்ளைட்டையும் உட்காந்து இந்த சீட்டை சுற்றி வந்து ஸ்கெட்ச் பண்ணேன். அப்புறம் மெயினாக வந்து இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய நம்ம ஊரில் வந்து நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பேன் செல்ஃபோனில். பட் இப்போ வந்து டைம் பெர்மிட்ஸ் வரைவேன். மாடியில் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பக்கத்து வீட்டோட மொட்டை மாடி, நவா பழம்னு சொல்லுவோம் நாங்கள், நாவல் பழம்னு சொல்லுவீங்க சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீசனில் இருந்தது. ஸோ அது சிவப்பு கொய்யா, வீட்டை சுற்றி இருந்த 2 சேவல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி கீழடி மியூசியம், இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சு, சாப்பிட்ட விஷயங்கள், அதுமாரி வீட்டை சுற்றி இருக்கிற வீட்டில் பின்னாடி விளைஞ்ச சாத்துக்குடி, பப்பாளி, அப்புறம் நான் சாப்பிட்ட மீன், எங்கள் ஊரில் வந்து இருக்கிற சில யூனிக்கான பில்டிங்ஸ், அப்புறம் வந்து இந்த ஊரில் இந்த கோயில். இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த பாலவானத்தன்ற ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் பேர் சீரணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த அம்மா வரைஞ்சேன். ஸோ இந்த மாதிரி இதுதான் வரையணும் அதுதான் வரையணும்னு இல்லை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் பில்டிங்ஸ் தான் நிறைய வரைஞ்சிருப்பேன். ஏன்னா நேச்சுரலாக வந்து ஈஸியாக இருக்கும். இது இப்போ மதுரை ஏர்போர்ட்டோட பழைய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர். அப்புறம் இப்போது மதுரை ஏர்போர்ட்டில் சென்னை ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஜெட் பிரிட்ஜை வந்து வரைஞ்சேன். இதில் வந்து முழுசுமே அங்கே வரையில, ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமேல வந்து ஃப்ளைட்டில் யூஎஸ் ஃப்ளைட்டில் வந்து இதை முடித்தேன். ஸோ அந்த மாதிரி சில டைம் வந்து கொஞ்சம் சீட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா டைம் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் வந்து இப்போது அந்த ரீசெண்டாக வந்து நயகரா ஃபால்ஸ் கேரளா சைடு போனப்போ அங்கே இருந்த அட்ராக்ஷன்ஸ், அப்புறம் அந்த அங்கே இருந்த ஃபோர்ட் ஈரியில் வந்து அந்த பேட்டில் பிட்வீன் த அமெரிக்கன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸு. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்கள் ட்ரிப்பில் டைம் இருக்கோ, இல்லை இதுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ பிக்சர், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து
இஃப் டைம் பெர்மிட்ஸ் இந்த மாதிரி வரைகிறது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸாக வரைஞ்சிருப்பேன் நான். ஏன்னா இன்னும் பீப்புள் வரைகிறதுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இன்னும் வரல. ஸோ இது வந்து மதுரை ஏர்போர்ட்டில் முன்னாடி மதுரை வீரனோட ஸ்டாச்சு. அப்புறம் வீட்டில் திருப்பியும் கார்டனில் விளைஞ்ச காய்கறிகள். இப்போ சில நேரம் வந்து பீப்புளை இன்கார்பரேட் பண்ணுவேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அது. ஸோ அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது போக வந்து இந்த மாதிரி வீட்டை சுற்றி அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஆன்செஸ்ட்ரல் மரப்பாச்சி பொம்மை ஒன்று இருந்தது. ஸோ அது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கெட்ச் புக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ஸ்கெட்ச் புக் டூராக வந்து எவென்ச்சுவலி அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாபியை நான் வந்து ஏன் இந்த சேனலில் நான் பேசுகிறேன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எமோஷனல் பீயிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான். அதே மாதிரி உங்கள் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு காமனான ஒரு விஷயத்தை வரைய சொன்னால் வந்து உடனே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வரைவோம். கார்னால் வந்து சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி டப்பா மாதிரி இல்லை ரவுண்டு. பட் ட்ராயிங் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, டோன்ட் ட்ரா வாட் யூ திங்க் இட் இஸ், ட்ரா வாட் யூ சி. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை வரைகிறது தான் வந்து ட்ராயிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாளாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நிறைய யூடியூப் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் எனக்கு டெடிக்கேட்டடாக நான் எந்த ஒரு கிளாஸ் எடுக்கலை. சில புக்ஸ் படித்தேன். அந்த புக்ஸ் என்னன்றதையும் அடுத்து அந்த டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோவில் போடுறேன். ஸோ இதை வந்து நானே செய்கிறேன்னா யாருனாலும் செய்யலாம். அது அப்படி தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து டேலண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் பெர்சிவியரன்ஸ் விடாமல் வரையணும். அதேமாதிரி அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருந்ததுன்னா எவென்ச்சுவலி உங்கள் ட்ராயிங்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து நோவே என்னோடய ட்ராயிங்ஸ் வந்து நியர் பெர்ஃபெக்ஷன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஐ ஸ்டில் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். நிறைய கற்றுக்கிற வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் வந்து மாஸ்டர் ஆகிறது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அ டூல் டு அஸ் அ கோப்பிங் டூல் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ அதனால் எந்த ஒரு நூல் வாசிக்கிற நம்மளை மாதிரி இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் வந்து கண்டிப்பாக இதை செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்துக்காண்டி உட்காந்து மனசை கூர்மையாக்கி உட்காந்து படிக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை எல்லாருமே செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு ஹாபியை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி இந்த காணொலி போட்டேன். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இதே மாதிரி வேறு யாராவது செஞ்சிங்கனாலும் வரைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் ஷேர். ஏன்னா அடுத்தவங்களோட ஆர்ட் ஒர்க் பார்க்குறது வந்து ரொம்ப பிடித்தமான, எப்படி உங்கள் வீட்டு புத்தக அலமாரியை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆர்வத்தை கொடுக்குமோ, அது மாதிரி இது வந்து அடுத்தவங்களோட ஸ்கெட்ச் புக்கை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம். அதேமாதிரி இந்த அர்பன் ஸ்கெச்சர்ஸ்ன்றது வந்து ஒரு மூமெண்ட். இது வந்து ஒரு கிளப் மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. சவுத் இந்தியன் சிட்டிஸில் அவ்வளோவா ப்ரெசன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்ம ஊரையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம மக்களையும் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸையும் வந்து இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் மூலம் டாக்குமெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோவுக்கு பதிலாக ஸ்கெச்சஸ் மூலம் டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து லேயர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஈஸியான ஒரு வேலையாக போயிடுச்சு இப்போது. பட் இந்த ஸ்கெட்ச் வரைஞ்சிங்கன்னா அந்த ஸ்கெட்சை ரீவிசிட் பண்ணிங்கன்னா அந்த இடம் அங்கே என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, உங்களோட மூட் எப்படி இருந்தது, என்ன சாப்பிட்டீங்க, அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து எவோக் ஆகும் மெமரிஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால் தொடர்ந்து வரைஞ்சிட்ருக்கேன். இதனால் சில பேர் இன்ஸ்பயர் ஆகி இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இந்த காணொலி வந்து வித்தியாசமாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.